அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கிரவுட்ல இருந்து உற்சாகமா பல நேரங்கள்ல இந்த மாதிரியான சத்தங்கள் வரும். தரங்கெட்ட தற்குறிகள் பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி தரங்கெட்ட தற்குறிகளிடம் நாம நம்மளும் அவங்கள்ட்ட வார்த்தையை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரௌடா சேர்ந்த உடனேயே ஒரு பொண்ணோட பேரை சொல்றது, அத ஒரு அரசியல் விவாதமா மாத்துறது அப்படிங்கிற அந்த மனநிலையே சமூகமாவே நம்ம ரொம்ப மாற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர் ஒரு நடிகைக்கு எதிராக பேசினார்னு கருதுவதாக சொல்லுகிறார்கள்ல, அதற்கு பொருந்துகின்ற வழக்கு பிரிவுகள் எது தெரியுமா? 2 தான். BNS 79 பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், BNS 296B ஆபாசமாக பேசுதல். மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் கர்நாடக அரசை நோக்கியும் தமிழ்நாடு அரசை நோக்கியும் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்காக போடப்பட்ட பிரிவுகள். இந்த கேஸ் ஏற்கனவே திட்டமிட்டு புனையப்பட்டு தயாரிக்கப்பட்டு விட்டது. கூடுதலாக என்ன நடந்து விட்டது அப்படின்னா, அந்த ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டுக்கு 2 தான். BNS 79 296B. மீதி எல்லாமே வக்கற்ற தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டதற்காகவும் தமிழர்களை வஞ்சிக்கும் கர்நாடக அரசை கேள்வி கேட்டதற்காகவும் போடப்பட்ட பிரிவுகள். அதனாலதான் மதம் இனம் மொழி அப்படின்ற அந்த பேரை சேர்க்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம தன்னை வராதே என்று சொன்ன முதல்வர் ஒருவரை கண்டிக்க வக்கில்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்திருக்கிறார். இந்த வழக்க திரிஷா அவர்களின் பெயரால் திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த வழக்குக்கும் திரிஷாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழரின் உரிமைக்காக அவர் பேசினார், தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் பேசினார். அது இவர்களுக்கு பொறுக்கவில்லை. அதனாலதான் அதுக்கு 6 பிரிவு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தஞ்சாவூரில் பேசிய பேச்சுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று அவர் பேசும்போதே தெரிஞ்ச விஷயம்தான், எப்படி இவனுக்கு மறுநாள் காலையில வீட்டுக்கு நிற்பாங்க அப்படின்னு. அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கிரவுட்ல இருந்து உற்சாகமா பல நேரங்கள்ல இந்த மாதிரியான சத்தங்கள் வரும். நாம வேற ஒன்றை பேச திட்டமிட்டிருப்போம். அது பொருந்தாம சிங்க் ஆகி அது பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். அப்படியே கீழே இருக்கிறவங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாலுமே அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுதான். அந்த விஷயத்த பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய உயரம் வேற. இன்னைக்கு காலையில அரெஸ்ட் ஆக போது கூட அவர் சொன்னாரு, தரங்கெட்ட தற்குறி அப்படின்னு பல பேரை, தரங்கெட்ட தற்குறிகள் பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி தரங்கெட்ட தற்குறிகளிடம் நாம நம்மளும் அவங்கள்ட்ட வார்த்தையை விட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். பலரும் இன்றைக்கு தொடர்ந்து கண்டிக்கிறார்கள். இது பிரச்சனை என்ன அப்படின்னா, இதெல்லாம் கண்டிக்கிறாங்க, சந்தோஷம், ரைட். உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு உள்ள போயிடலாம்னு யோசிச்சேன் குமார். ஒரு கிரௌடா சேர்ந்த உடனேயே ஒரு பொண்ணோட பேரை சொல்றது, அத ஒரு அரசியல் விவாதமா மாத்துறது அப்படிங்கிற அந்த மனநிலையே சமூகமாவே நம்ம ரொம்ப மாற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதை இன்னும் தீவிரமா கன்சாலிடேட் பண்ணி அதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் இப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது வேடிக்கையான ஒண்ணு. எப்படி ஒரு இடதுசாரி தலைவர்கள் பேசும்போது நம்மளுக்கு வருத்தம் வருமோ, அப்படியான ஒரு வருத்தம் தான். இதை அவர் தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். ஏன்னா தமிழ்நாட்டின் சமகால அரசியல்ல ஒரு முற்போக்கு முகமாக இருக்கக்கூடிய நபர்ல ஒருவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவுமே பேச துணியாத முற்போக்கு முகங்களில் ஒருவர்னா அப்ப பல்வேறு நபர்கள் யார் பட்டியல் போடுங்க. இல்லங்க, இடதுசாரி அமைப்புகள் இந்த மாதிரி சொல்றேன். முற்போக்கான அரசியல் தலைவர்கள் ஸ்டாலின் இருக்கிறாரு, ராசா இருக்கிறாரு, அந்த வரிசையை கூட பேசுங்க. கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின், அந்த வரிசையை கூட பேசுங்க. இல்ல பல்வேறு கட்சிகள்னு குறிப்பிட்டீங்கல்ல, அதனால சரி யார சொல்ல, பல்வேறு முற்போக்கு தலைவர்கள் தான் குறிப்பிட்டேன். அப்ப மற்ற அமைப்புகள்ல முற்போக்கு தலைவர்கள் இல்லையா? இருக்கிறாங்களே, அத இருப்பாங்களே, நீங்க சொல்லுங்க யார் யாருன்னு. நீங்க தான் கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க, நான் கேள்வி கேட்க முற்பட்டேன். அப்ப அப்படியான ஒரு முகமா இருக்கிறவரு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பிற்போக்குத்தனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, இல்ல ரெண்டு ஒண்ணுதான், சனாதனம் ஒரு ஜோசப் விஜய் ரெண்டு ஒண்ணுதான். பலருக்கு குழப்பம் வரலாம், எப்படிப்பா ஜோசப் விஜயும் சனாதனமும் எப்படி ஒன்னா இருக்கும் இருக்கே, அடடே அதானே ஆச்சரியக்குறி. இன்னைக்கு காலையில நீலாங்கிற வீட்டுல கூட நீங்க அததானே பாத்தீங்க.
ஒரு சனாதனத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை, வர்ணாசிரம சிஸ்டத்தை கேள்வி எழுப்புனா அவங்கள வந்து நாங்க வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம், தூக்கி உள்ள வைப்போம் அப்படிங்கிறது தான் சனாதனவாதிகளுடைய டேர்மா இருந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஜெகதீஸ்வரியோட பேச்சு இல்லையா அது? சாரி, எனக்கு நீங்க சொல்ல சொல்ல இந்த பக்கம் வேற வேற ஏதோ ஞாபகம் வருது. ஜெகதீஸ்வரி தான் வந்து சட்டியோட உள்ள தூக்கி வச்சு அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாரு ஜெகதீஸ்வரி அமைச்சர். நான் என்ன இதுவான்றதும் அதுல சேரும்ல, நான் என்ன கொத்து அதுல சேரும்ல. ஆமா, உள்ள பூட்டி வச்சு சாத்தணும்ன்றது அதெல்லாம் வரும், அதெல்லாம் சேரும்ல. அந்த வரிசையில அவர்கள் இப்போ அந்த அந்த சனாதனியினுடைய ஸ்ட்ரக்சரை தான் விஜய் வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய வீட்டுல அதிகாலையே காட்டி இருக்கிறார். இவர் பேசியது தவறு, சரி, அந்த அந்த சாப்டர் முடிச்சிட்டோம். அந்த தவறு அப்படின்னும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பார்ட். என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது முதல்ல. இப்ப இதுக்கு வந்து இதுல அடிப்படையா வந்து இதுல வழக்கு போடணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா போடலாம். ஆனா இங்க என்னென்ன மாதிரியான பிரிவுகளின் கீழே வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவதூறு பல்வேறு பிரிவுகளுடைய என்னன்னு போடுவீங்க, எந்த அடிப்படையில் அது அவதூறு? யார் பேரையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரா? இல்ல, அது வந்து அவங்களுடைய கருத்து. அவதூறு என்பது நபருக்கு நபர் மாறுபடும். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து மோடி என்பது சாதி அப்படின்னு கருதுறாரு. நம்ம இப்படி கருதல, அவர் அப்படி கருதுறாரு. மோடி என்பது சாதி, அதனால ஒரு சாதியை இழிவுபடுத்திட்டதா அவர் கருதுறாரு. இன்னொரு தரப்பு அது மோடியை இழிவுபடுத்தினார் அப்படின்னு கருதுறாங்க. அந்த மாதிரி அவதூறு யார் பேராவது பரிச்சயப்படுத்தி இருக்கிறாரா, பயன்படுத்தி இருக்கிறாரா? அதாங்க, அது சப்ஜெக்ட் டு த இன்டர்பிரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அது தனிநபர்களுக்கு தனிநபர் மாறுபடும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. நீங்க ஏதோ ஒரு வழக்கு லீகலா நீங்க எப்படி பேசுவீங்க? அவதூறு வழக்குல வந்து லீகாலிட்டியே கிடையாது. அது வந்து சப்ஜெக்ட் டு த இன்டர்பிரேஷன் தான். அது யார் வந்து விசாரிக்கிறாங்களோ அவங்களுடைய கருத்து, யார் போடுறாங்களோ அவங்களுடைய கருத்து. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசுறது வந்து அவர் சாதாரணமா கருதலாம். உதாரணத்திற்கு RBVS மணியன், அம்பேத்கர் அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவர் கேட்கறத வந்து அவர் சாதாரணமாக கருதலாம். ஏன்னா அவர் உயர்ந்த படிநிலையில் இருப்பதாக கருதி கொள்ளுபவர். அதை வந்து எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள், நம்மை போன்றவர்கள், அது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வரும், இது அவதூறான பேச்சு அப்படின்னு நம்ம கருதலாம். அப்ப நபருக்கு நபர் வந்து அது மாறுபடும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. இவங்க போட்டிருக்க பிரிவுகள் என்ன அப்படின்னா, என்ன பிரிவு போடணும் அப்படின்றத வந்து சட்ட நிபுணர்கள் முடிவு பண்ணட்டும். போட்டிருக்கிறது மதம், இனம், மொழி குறித்து பேசி பல்வேறு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்படுத்த முயலுதல். இப்ப மற்ற எல்லா பிரிவுகளையும் எடுத்துக்கங்க. அதாவது கலவரத்தை ஏற்படுத்துதல்னு ஒண்ணு, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், ஆபாசமாக பேசுதல், சட்டவிரோத செயல்களை செய்ய திட்டமிடுதல், குற்றவியல் மிரட்டல். இதுல அவர் பேசியதாக சொல்லப்படுற பேச்சு இருக்குல்ல, அதாவது அவர் வந்து ஒரு நடிகைக்கு எதிராக பேசினார்னு கருதுவதாக சொல்லுகிறார்கள்ல, அதற்கு பொருந்துகின்ற வழக்கு பிரிவுகள் எது தெரியுமா? ரெண்டே தான். BNS 79 பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், BNS 296B ஆபாசமாக பேசுதல். மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் கர்நாடக அரசை நோக்கியும் தமிழ்நாடு அரசை நோக்கியும் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்காக போடப்பட்ட பிரிவுகள். நீங்க கோர்ட்ல போய் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது அவர் மதம், இனம், மொழி குறித்து பேசி பல்வேறு தரப்பினருடைய பிரச்சனை அப்ப the case was already prepared. இந்த கேஸ் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு புனையப்பட்டு தயாரிக்கப்பட்டு விட்டது. கூடுதலாக என்ன நடந்து விட்டது அப்படின்னா, அந்த ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டுக்கு ரெண்டே தான், BNS 79 296B. மீதி எல்லாமே வக்கற்ற தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டதற்காகவும் தமிழர்களை வஞ்சிக்கும் கர்நாடக அரசை கேள்வி கேட்டதற்காகவும் போடப்பட்ட பிரிவுகள். அதனாலதான் மதம், இனம், மொழி அப்படின்ற அந்த பேரை சேர்க்கிறாங்க சம்பந்தமே இல்லாம. அது என்னது? தமிழர்களுக்கும் ஆஹா, அது இனம். அந்த இடத்துல இனம் மொழி தான் நீங்க கவனிக்கணும். அந்த பிரிவு வந்து மதம், இனம், மொழி. அது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா இனம் மொழி குறித்து. என்ன இனம்? தமிழ் இனம், கன்னட இனம், தமிழ் மொழி, கர்நாடக மொழி. இந்த இரண்டு மொழிகள் பிரிவினருக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தல் அடுத்து, அதனால் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தல் அதற்கடுத்து, அதன் மூலமாக சட்டவிரோத செயல்களை செய்தல் அதற்கடுத்து, அடுத்து குற்றவியல் மிரட்டல். இது எல்லாமே வந்து நான் என்ன நடக்குதோ பாத்துருவோம் அப்படின்னு சொல்றது வந்து குற்றவியல் மிரட்டல். இது ஆக்சுவலா டெல்லி வரை கரம் நீளுது. டெல்லியினுடைய தமிழ்நாட்டு சிறப்பு பிரதிநிதி கர்நாடகாவின் முகமாக இருக்கக்கூடியவர் அவர்களுடைய இனத்தை எதிராக, அவர்களுடைய ஊருக்கு எதிராக பேசினார்ன்ற டிராப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க.
ஆமா, இது வந்து ராகுல் காந்தி அவர்கள், மாணிக் தாகூர் அவர்கள், DK சிவகுமார் அவர்கள் 3 பேரும் திட்டமிட்டு ஜோடித்திருக்கக்கூடிய வழக்காக இருக்குமோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. DK சிவகுமாரை பாதுகாப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் இவர்களுக்கு. தன்னை வராதே என்று சொன்ன முதல்வர் ஒருவரை கண்டிக்க வக்கில்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கேள்வி கேட்ட எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்திருக்கிறார். இந்த வழக்க திரிஷா அவர்களின் பெயரால் திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த வழக்குக்கும் திரிஷாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த வழக்க போட்டது முழுக்க முழுக்க அவரு கர்நாடகாவுக்கு எதிராக கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் புனையப்பட்டிருக்கிறதே தவிர எங்குமே இது பெண்கள் தொடர்பானதாக இல்லை. அதை வந்து கூடுதலாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் தான், அதை மட்டும் தனியா பதிவு பண்ணிருக்க வேண்டியதானே. இனமொழி எங்கிருந்து வருது? டு டிஸ்கிரெடிட் LOP, அதுதான் அவங்களோட அஜெண்டா. நேற்று நைட்ல இருந்து பொலிட்டிக்கலா இது ஆங்கிள் எடுக்கக்கூடியதை விட்டுட்டு ஒரு பெண் பெயரை சொல்லி நம்முடைய முதலமைச்சரை பேசிட்டாருன்னு சொல்லி நார்த் இந்தியால இருக்கக்கூடிய இங்க ஹிந்தி மீடியால உட்கார்ந்து ஒரு ஆங்கரை கூப்பிட்டு ட்வீட் போட வச்சு அந்த அம்மாட்ட திருப்பி கேள்வி எழுப்பின உடனே அந்த அம்மா இல்ல கிரௌட் தான் இந்த பேரை சொன்னாங்க, அவர் இந்த பேரை சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க ஜகா வாங்கி அதுக்கு பிறகு அவங்க ஒரு லைவ் ஷோ எடுத்து ஒட்டுமொத்த நேஷனுக்கும் LOP வந்து ஒரு பொண்ணை வச்சு பேசி இருக்கிறாரு, முதலமைச்சரை ஒரு நடிகையை வச்சு பேசி இருக்கிறாருன்னு சொல்லி கைது இப்ப எதுக்கு நடந்திருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகை குறித்து பேசிட்டாரு, அதனால முதலமைச்சர் அவதூறு பேசிட்டாரு, அதனால அந்த கைது நடந்திருக்கு அப்படின்னு அந்த அவர் மீதான மதிப்பை ஒரு மலினப்படுத்துவதற்குண்டான வேலையாத்தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆக கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று கேட்டது சட்டவிரோதம் என்று இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான் ஒன்லைன். இவங்க வந்து அந்த இன்னொரு பார்ட்டை வச்சுக்கிட்டு திசை திருப்புறார்களே தவிர, அதான் சொல்றேன்ல, இந்த 1 2 3 4 5 6 7 7 8 9 பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுல 3ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய 6 சட்டப்பிரிவுகள் தமிழ்நாட்டு உரிமைகளை கேட்டதற்காக போடப்பட்ட பிரிவுகள் தானே தவிர அதற்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தமிழ்நாட்டு அதான், அதாவதுங்க மொத்தம் வந்து 9 பிரிவு. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், குற்றவியல் மிரட்டல், சட்டவிரோத செயல்கள், ஆபாசப்படுதல், பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், பொது அமைதிக்கு குந்த கலவரத்தை ஏற்படுத்தல், மதம் இனம் மொழி. இதுல 3 தான். விளைவித்தல் BNS 79, அடுத்து BNS 296B ஆபாசமாக பேசுதல், அடுத்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம். இந்த 3ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய 6 பிரிவுகளும் கர்நாடகாவிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நீதியை பெற்றுத்தர சொல்லி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியும் தமிழர்களுக்கான உரிமையை பறிக்காதே என்று கர்நாடக அரசை எதிர்த்தும் பேசிய பேச்சுக்காக பதியப்பட்ட வழக்கு. எனக்கு என்ன வழக்கறிஞர், பல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, பல தகுதியான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. திமுக வழக்கறிஞர்கள் வாதத்தை கோர்ட்ல வைப்பாங்க, மற்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் இதை பார்க்க தவறுகிறார்கள்? இது எதுவுமே அதோடு பொருந்தாதது. அப்ப இதை ஏன் போட்டார்கள்? ஏன்னா கர்நாடகாவுக்கு எதிராக அவர் பேசினார், தமிழரின் உரிமைக்காக அவர் பேசினார், தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் பேசினார். அது இவர்களுக்கு பொறுக்கவில்லை. அதனாலதான் அதுக்கு 6 பிரிவு. இன்னொன்னு, கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்றதுக்கு வந்து நாங்க விசாரிச்சுக்கிறோம்னு நீதிமன்றம் சொல்லி 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கு. சொன்னதற்கு பிறகும் காவல்துறையினர் மூலமாக அவசரமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு காலங்காத்தால அவர் வீட்டுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வர்ற அளவுக்கு பொலிட்டிக்கலி மோட்டிவ்டா இருந்திருக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து சரவணன் அவர்கள் வழக்கறிஞர் வர்றாரு, பக்கத்துல உட்கார்ந்து எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்கன்னு கேக்குறாங்க. செக்ஷனை எடுத்து படிச்சு பாக்குறாரு. LOP அவர்கள் எடுத்து அந்த அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதை எடுத்து படிக்கிறாரு. பெண்ணை அவதூறாக பேசியது எந்த பெண்ணுங்க, எந்த பெண்ணை பத்தி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறாரு. ஆனா இந்த கர்நாடகா குறித்து பேசின விஷயங்கள் எதுவுமே ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்படவே இல்லை. ஒட்டுமொத்த மீடியா பாலிமர் போடுற நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா? தெரித்து ஓடிய மேயர் பிரியா, வீட்டை பூட்டிய கிருத்திகா, இன்னும் வைக்கல, அது வைப்பாங்க அடுத்து. இப்பதான் போட்டிருக்காங்க நடுவழியில் சபரீசன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கைது வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கிளம்பி அறிவாலயம் வர்றாரு. எதிர்கட்சி தலைவர் கைதாகி இருக்கிறாரு, அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவாலயத்துக்கு வர்றாரு. செய்தி எப்படி போடணும்? இதான செய்தி. ஓடி வந்த அப்பா யார்? அவன் தானா? வேற ஒரு குரூப்.
அப்ப செய்தியவே திட்டமிட்டு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, உதயநிதிய கைது பண்ணா விஜய்க்கு அது ஒரு மாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுவதற்கு உண்டான ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. கைது நடந்துகிட்டு தோழமை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போடுறாரு ட்வீட், பேச்சு கண்டிக்கக்கூடியதுன்னு. பேச்சு நடந்தது நேத்து, கண்டிச்சிருக்க வேண்டியது கண்டிச்சிருக்க வேண்டியது என்னங்க இதுல என்னங்க இருக்கு? தோழர் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு போட்டிருக்கிறாரு, கரெக்டா அரெஸ்ட் டயத்துல போடுறாரு. எனக்கு என்ன வேணா, தோழர் நேத்து அதை போட்டிருந்திருக்கலாம், நம்மளும் அதை கண்டிக்கிறோம். ஆனா இன்று ஏன் அது வருகிறது? அப்ப அந்த கைதுக்கு அடுத்து என்ன? அப்ப கைது சரியானதா, ஏற்புடையதா? மார்க்கண்டேயன் கைது ஏற்புடையதா? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது ஏற்புடையதா? எல்லாரையும் கைது செய்வதா? அப்ப எஸ்எஃப்ஐ கைதால் முடிக்கப்பட்டது யார் கொண்டாடுறா? அதாவது யாருடைய ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் ஆதரிச்சோம். ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆட்சி வரக்கூடாது. ஆமா ஆமா, ஆளுநர் ஆட்சி அதை விட சூப்பர் ஆட்சி வந்திருக்கு. இப்ப ஆளுநர் ஆட்சி வேண்டாம் என்று பாஜக ஆட்சியை தேர்ந்தெடுத்த பரிதாபம். அப்ப ஆளுநர் ஆட்சிங்கிறது வேற ஆட்சிங்களா? அதுதான். ஆமா, அது டைரக்டா நாக்பூர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சின்றது. எதுக்கோ ஒரு பாயிண்ட் லீட் எடுத்தேன், கவுண்டர்ல மாறி போச்சு. இப்ப இந்த கைதை யார் யாரெல்லாம் கொண்டாடுறா? இனிப்பு வழங்கி தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுறது ரெண்டே பேரு, ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு பாஜக. சரியான முறையில் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக முடிவெடுத்திருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள்னு பாராட்டு அறிக்கையை பாஜக வெளியிடுது. இப்ப பாஜக கொண்டாடக்கூடிய கைது அப்படிங்கிறதுக்காகவாது கண்டிக்கணும்ல. அது குறித்து ஏன் இப்ப வரைக்கும் யாருமே பேசாம இருக்கிறாங்கன்றதுதான் தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல திமுக காரங்களை உசுப்பேத்தி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக காரன் நீங்க அதுக்கு வர்றான் இதுக்கு வரல அப்படின்னு கூட பல தோழர்கள் எழுதுறாங்க. நீட்டுக்கு வந்தாயா, இப்போது ஏன் வருகிறாய் அப்படின்னு நம்முடைய நல்ல நட்பில் இருக்கக்கூடிய பல தோழர்களுமே கூட எழுதுறாங்க. வரலைங்க, ஆனா அவனுக்கு ஒரு தடவை ரோட்ல இறக்கி பழக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா அவன் திரும்ப திரும்ப வருவான். அவனுக்கு பல நேரங்கள்ல டைரக்ஷன்ஸ் இல்லாம, ஆமா, அவனுக்கு பல நேரங்கள்ல டைரக்ஷன்ஸ் இல்ல, அது தோல்வியிலிருந்து இன்னும் அந்த கட்சி மீண்டு வரவில்லை, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா என்ன இன்னுமா ஹேங் ஓவர், வாங்க உற்சாகமா களத்துக்கு வாங்க அப்படின்ற வகையில இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது என்பது, அவருமே பயங்கர ஜாலியா தான் அந்த வேன்ல ஏறி போறாரு. என்னையா நேத்தாயா திரும்ப அங்கேயே கூட்டு போறாங்க, சொல்லியிருந்தா நைட்டே அங்க இருந்திருப்போம். இது என்ன பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடு? பெட்ரோல் என்ன ரேட்? நான் பாட்டுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிருப்பேன், அங்கேயே விசாரணைக்கு வந்திருப்பேன், எதுக்கு இங்க கூட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு. நீங்க சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புவீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்து உங்களை கைது பண்றாங்களா? ஆமா, நான் கேட்டுட்டா மட்டும் இவங்க அப்படியே அறுத்து கிழிச்சிருவாங்களா? இப்படியே சொல்றாரு. பதில் சொல்லி ஆன்சர் தெரியாதவனுக்கு பரவாயில்லைங்க, கொஸ்டினே தெரியாதவங்க என்னங்க பண்ணுவாங்க? அப்புறம் கேக்குறாங்க, அவங்க தலைவர் கைதுக்கு மட்டும் வர்றீங்க, தமிழ்நாட்டினுடைய சமுதாய பிரச்சனைகளுக்கு வர்றீங்களான்னு. தலைவர் கைதுக்கு கூட ரோட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு அது என்ன காங்கிரஸா? ஆமா, இல்ல வருவாங்க, 5 பேர் வருவாங்க. 5 பேர் வருவாங்க. அவங்களும் எப்படி வேற எவனாவது ஆர்ப்பாட்டம் பண்றப்போ குறுக்க கோஷம் போட்டு திருப்பி கைது பண்றதுக்குள்ள ஓடிடுறது. பனகல் மாளிகையில அன்னைக்கு எஸ்எஃப்ஐ அரெஸ்ட்னு நியூஸ், நானு அதுக்கப்புறம் 2-3 நாள் போடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நம்ம வாசு தோழர் நியூஸை பார்த்துட்டு சொல்றாரு, பனகல் மாளிகையில காங்கிரஸ் புரொட்டஸ்ட்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் எழுதியிருக்காங்க தோழர் அப்படின்னாரு. காங்கிரஸ் புரொட்டஸ்டா? இல்லையே, அங்க கைது செய்து போகும்போது அங்க கதர் வெட்டி எதுவும் கீழே கிடக்கல, என்ன ஒண்ணும் புரியல அப்படின்னு தேடி பார்த்தா இவங்க கொஞ்ச நேரம் போட்டு திருப்பி ஓட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் அரசு நடந்திருக்கு. காங்கிரஸ்காரங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினரும் கூட இந்த கைதை ஆதரிச்சு பதிவுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயரில் இயங்கக்கூடிய சில நபர்களுக்கு சொல்றேன், எந்த நேரத்திலும் இந்த கட்சி உங்களுக்கு எதிராகவும் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யாருங்க உங்களுக்கு டிஸ்க்ளைமர் கொடுக்கறதுக்கு? அவங்களுக்கு தெரியுங்க, நீங்க எதுக்கு அவங்களுக்குலாம் டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்க? இப்ப சண்முகம் தோழரை பத்தி நான் உரிமையோட சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் எனக்கு நெருக்கமான ஒரு கட்சியாக, திமுகவுக்கு பிறகு எனக்கு நெருக்கமான கட்சியாக நான் சிபிஎம் பாக்குறேன், சிபிஐ பாக்குறேன். அதனால நான் உரிமையோட சொல்றேன், தனிப்பட்ட முறையிலேயே கூட என்னுடைய உரிமையோட நான் அதை சொல்றேன்.
தோழர் இந்த டயத்துல நீங்க போட்டதை வந்து எப்படி மாத்துறாங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக நம்ம அதை சொல்றோம். ஆனா அந்த பக்கம் நடப்பது அப்படி அல்ல. அது தேர்தலுக்கு முன்னாடியே உறுதி செய்யப்பட்ட ஆவண அணி. அந்த ஆவண அணிக்கு நாமெல்லாம் வந்து எந்த வேணாவும் சொல்ல தேவையில்லை. இடையில வந்து அப்படி பார்த்தா நாம பேசியது புண்படுத்தியதாக நடிகை குஷ்பு அவர்கள் கூட கோவப்பட்டு பேசுனது உண்டு. இப்ப அதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான சீரியஸான நோக்கத்தோட அன்றைய அரசுகள் அணுகல் இல்ல. ஏங்க இதே தாவேக்காங்க நயினார் நாகேந்திரன் பேசினார்ல, அவர் முதல்ல அவங்க வீட்டை விட்டு வெளியில வரட்டும்னு அந்த நடிகர். அதுதான் சொல்றேனே, அததான் இந்த கைது அதுக்காக அல்ல. இந்த கைது செய்யப்பட்டது முழுக்க முழுக்க அவர் தமிழ்நாட்டு உரிமை கேட்டார் என்பதற்காகத்தான் அவருடைய கைது நடந்திருக்கிறது. வருதுன்னு கேட்பாங்கல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கர்நாடகாவுக்காக கைது பண்ணுவாரு சொல்றீங்க, பொருந்து சொல்ல வேணாம் பண்ணிருக்கிறாரு. அதாங்க, இது என்னுடைய கற்பனை அல்ல. இது வந்து இந்த பிரிவுகள், சட்ட பிரிவுகள் காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே என்ன சொல்லுகிறது, இதுல எது வந்து அந்த நடிகை ஏற்படுத்துதல், அந்த கிளிப்ல ஏதாவது கலவரம் உருவாகுதா இல்ல, கலவரத்தை ஏற்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிவு பார்க்கணும். இனமொழி அடிப்படையில் அது கர்நாடகாவுக்கு எதிராக பேசியது, கர்நாடகத்தினுடைய அடாவடிக்கு எதிராக பேசியது, அதனால் ஏற்படுகின்ற கலவரம், அதனால் ஏற்படுகின்ற பொது அமைதிக்கு குந்தகம், அதன் காரணமாக நடைபெறுகின்ற சட்டவிரோதம், இப்படித்தான் அந்த வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு போடப்பட்டது முழுக்க முழுக்க அவர் கர்நாடகாவிடமிருந்து தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை கேட்டார் என்பதற்காகத்தான் அந்த கைது நடந்திருக்கிறது என்பதை இந்த சட்டப்பிரிவுகள் உணர்த்துகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய விவசாய அணியினரும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தோழமை இயக்கங்கள் திமுகவோடு இருக்கக்கூடியவர்களும் வீதிக்கு வீதி எடுத்துட்டு போய் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இந்த செக்ஷன் சம்பந்தமே இல்லாம சேர்க்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு உரிமை கேட்டா இப்படித்தான் ஒரு செக்ஷன் ஏத்துவோம் அப்படின்னா, நாளைக்கு விவசாயிகளுக்கு தண்ணி கேட்டு வேற யாரெல்லாம் போராட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாலும் அதான் கதி. உதயநிதிக்கே இந்த செக்ஷன் போட்டாச்சுன்னா அப்ப நீங்க உங்களுக்கும் அந்த செக்ஷன் தான். ரைட், பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் நாமும் ஏதாவது ஒரு சிறைச்சாலையில் சந்திப்போம். நன்றி. நன்றி.